வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் 6th to 8th நியூ சிலபஸில் உள்ள புக் பேக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி சொற்பொருள் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மொத்தமாக தொகுத்து பார்க்க போகிறோம் 6th to 8th கம்ப்ளீட்டாக. இப்படி தொகுத்து படிக்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி உள்ள சொற்பொருளை படிக்கிறதுக்கும் 6th to 8th கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா, தனியாக தொகுத்து எழுதி படிச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த தப்புமே வராது. கன்ஃபார்மாக 100% சொல்கிறேன். தொகுத்து எழுதி படிக்கிறவங்களுக்கு டப்புன்னு எதை கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. எந்த தப்புமே வராது. இதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா அது தப்பாகிறதுக்கோ குழப்பிக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு கலை சொற்களையோ இல்லை 6th to 8th சொற்பொருளையோ இல்லை 9th 10th சொற்பொருளையோ ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் தொகுத்து எழுத ஆரம்பிச்சிருவீங்க. எதெல்லாம் தொகுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்பொருள் தொகுத்து எழுதலாம், இலக்கண குறிப்பு, பகுவத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள், இது அடைமொழி உள்ள ஆசிரியர் பெயர்கள், அப்புறம் வருடங்கள், பிறப்பு இறப்பு வருடம், ஒவ்வொருத்தருடைய பிறப்பு இறப்பு வருடம், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இது எல்லாமே தொகுத்து எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த எழுதும்போதே எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 சொற்பொருளை எழுதிக்கோங்க, கொஷினை மட்டும் எழுதிக்கோங்க, எழுதிட்டு ஆன்சரை படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு அப்புறமேலுக்கு அந்த ஆன்சரை பக்கத்தில் எழுதுங்க. அப்போ எழுதும்போதே நீங்கள் படிச்சிருவீங்க. இந்த 6th to 10th கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நான் சொற்பொருள் படிப்பேன் அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, அந்த செயல் நீங்கள் இந்த சொற்பொருளை படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் போய் பாடல் வரிகளை படிக்கும்போது கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கான மீனிங்கும் புரியும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு சொற்பொருளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு 6th உள்ள சொற்பொருள் நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு, ஆழிப்பெருக்கு கடல்கோள், ஆழினா கடல், ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள், மேதினி உலகம். இதில் விளைவுங்கிறது வளர்ச்சின்னு நம்ம டக்குன்னு யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி இதை ஒரு அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் தோணும். இந்த மேதினி உலகம்ங்கிறது அடிக்கடி வரும். ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி காலம் அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அதாவது இப்போ இன்றைக்கி மப்பா வெயில் இல்லாமல் இதுவாக இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஊழி காலம்னா ஒரு நீண்டதொரு காலப்பகுதி, ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி ஒரு காலப்பகுதியை தான் ஊழி காலம்னு சொல்லுவோம். உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. திங்கள்னா நிலவு, திங்கள் நிலவையும் குறிக்கும் மாதத்தையும் குறிக்கும். கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோடு பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, காணி நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்த ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து, மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் நாடு, தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் குறையாமல், நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றியறிதல்னா என்ன? பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்பரவு எல்லோரையும் சமமாக பேணுதல், ஒப்பரவு எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் நட்பு கொள்ளுதல், நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து பதித்து. நல்லா இழைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏதாவது பீரோல் கட்டில் இதுல எல்லாம் அந்த வரைஞ்சிருக்கதை இழைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பதித்து. மல் எடுத்து வலிமை பெற்று, மல்லுனா வலிமை, மல் எடுத்துனா வலிமை பெற்ற. சமர் போர், நல்கும் தரும், கழனி அப்படின்னா வயல், மரம் வீரம்.
எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் கப்பல். ஆழி கடல். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, ஆழினா கடல், ஆழி பெருக்குனா கடல்கோள். கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி மின்னல் கோடு. மின்னல் வரினா கோடு, மின்னல் வரினா மின்னல் கோடு. அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். மெய் உண்மை. தேசம் நாடு. தண்டருள் குளிர்ந்த கருணை. தன்மைனா குளிர்ச்சி, த மொனசுலி இன்னு மையினா குளிர்ச்சி, அருள்னா கருணை, அப்போ தண்டருள்னா குளிர்ந்த கருணை. கூர் மிகுதி. செம்மையர்க்கு சான்றோர்க்கு. ஏவல் தொண்டு. ஏவல்னா தொண்டு. பராபரமே மேலான பொருள். பணி தொண்டு. ஏவல்னாலும் தொண்டு, பணினாலும் தொண்டு. எய்தும் கிடைக்கும். எல்லோர்க்கும் எல்லா மக்களும். அல்லாமல் அதை தவிர. சுயம் தனித்தன்மை. சுயம்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். ஆகாது முடியாது. நீள்நிலம் பரந்த உலகம். நீள்நிலம் நீள்னா நீண்ட, பரந்த, நீள்நிலம் பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாரி மழை. கும்பி வயிறு. கும்பினா வயிறு. பூதளம் பூமி. பார் உலகம். அவ்வளோதான் 6th உள்ள சொற்பொருள். 52 சொற்பொருள் இருக்குது. நீங்கள் 52 படிச்சுட்டு கூட கொஷினை எழுதிட்டு படிச்சுட்டு கூட நீங்கள் எழுதலாம். இல்லை 10 படிச்சுட்டு கூட எழுதலாம். ரொம்ப சிம்பிளாகவே எழுதுங்க. 10 படிச்சுட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக படிக்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. கையை வச்சு மறைச்சி எழுதுகிற மாதிரி ஒரு சைடு மட்டும் ஆன்சர் வர மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும். விரதம் நோன்பு. குறி குறிக்கோள். பொழிகிற தருகின்ற. ஒப்புமை இணை. அற்புதம் விந்தை. முகில் மேகம். உபகாரி வள்ளல். ஈன்று பெற்று. கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை. அதிமதுரம்னா மிகுந்த சுவை. களித்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விஷமுள்ள பாம்புங்கிறது தான் கரெக்டாக தமிழில் விடமுள்ள பாம்புன்னு கொடுத்துருக்காங்க. விடுதி தங்குமிடம். விடுதினா தங்குமிடம், ஹாஸ்டல் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு. சந்தோஷம்னா மகிழ்ச்சி, அதுவே பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல். துக்கம் விசாரிக்கிறது தான் துஷ்டி கேட்டல்னு சொல்லுவாங்க. துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல். சிற்றில் சிறு வீடு. இல்லுனா வீடு, சிற்றில்னா சின்ன வீடு, சிறு வீடு. கல் அலை கற்குகை. அலைனா குகை, கல் அலைனா கற்குகை. யாண்டு எங்கே. ஈன்ற வயிறு பெற்ற வயிறு. சூரன் வீரன், வீராதி வீரன் சூரன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. சூரன்னா வீரன். பொக்கிஷம் செல்வம். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. பொக்கிஷம்னா செல்வம். பொக்கிஷம்னா பாதுகாக்க வச்சிருக்க பொருள் அப்படியெல்லாம் வந்தால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தி நம்மளுக்கு தெரியும் மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. விஸ்தாரம் பெரும்பரப்பு. வாரணம் யானை. தமிழில் இது ஒரு படம் கூட இருக்கு இல்லையா. வாரணம் 1000னா யானைகள் 1000 அந்த மாதிரி அர்த்தம். வாரணம்னா யானை. பரினா குதிரை. பரினா குதிரை, வாரணம்னா யானை. சிங்காரம்னா அழகு. சிங்காரிச்சிட்டு சீவி சிங்காரிச்சிட்டு வரா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சிங்காரம்னா அழகு. கமுகு பாக்கு. கமுகுந்தோப்புனா பாக்கு. கமுகுனா பாக்கு. மதலை தூண். நெகிழி தீச்சுடர். நெகிழி தீச்சுடர். அழுவம் கடல். அழுவம்னா கடல், ஆழினா கடல். அந்த சேமா வர்றதெல்லாம் தனியாக கூட நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா மறக்காது. அழுவம்னா இப்போ இந்த அழுவம்க்கு பக்கத்துலேயே ஆழியையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அழுவம் ஆழி ரெண்டுமே எதை தான் குறிக்கும், கடல். சென்னி உச்சி. சென்னி உச்சி. உறவு நீர்
பெருநீர்ப்பரப்பு, உறவு நீர் பெருநீர்ப்பரப்பு. கரையும் அப்படின்னா அழைக்கும், காகம் கரையும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ காக்கா கூப்பிடுதுன்னு அர்த்தம். கரையும் அழைக்கும். வேயா மாடம் வைக்கோல், வேயா மாடம்னா வைக்கோல், வேயா மாடம்னா வைக்கோல் முதலியவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம்னு அர்த்தம். வேயா மாடம்னா புனையாத, அதாவது வைக்கோல் வச்சு பின்னாத மாடம். வேயா மாடம்னா வைக்கோல் வச்சு பின்னாத, வைக்கோல் முதலியவற்றால் வேயப்படாத பின்னப்படாத திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம்னு அர்த்தம். உரு அழகு, உருனாலும் அழகு, சிங்காரம் அப்படின்னாலும் அழகு, இதுலேயே வரும். அதெல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். போல, போல பிளக்க. வங்குல் காற்று, வங்குல் வங்குல்னா காற்று, வங்கம்னா கப்பல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்குல்னா காற்று, வங்கம்னா கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன், நீகான்னா யாரு, நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா கப்பல். எல் பகல், எல்னா எல் பொழுது அப்படின்னா பகல் பொழுது, எல்னா பகல். கோடு உயர் கரை உயர்ந்த, கோடு உயர் கரை உயர்ந்த. மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம், மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும் முயலும். வெற்புனா மலை, வெற்புனா மலை. கழனி வயல், கழனினா வயல். நிகர் சமம், பருதி கதிரவன். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் மழை மேகம். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கியிருந்தார், துயின்று இருக்கிறதுனா உறங்கியிருக்கிறது, உறங்கியிருந்தார். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம், வைப்புலினா என்ன, பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பா ஒருவரால் கொல்லப்படாது, கோட்பான்னா என்ன, ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும், வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை கல்வி. பிரம்மாக்கள் படைப்பாளர்கள், பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். நெடினா நாற்றம், நெடி ஏறுது, மிளகா நெடி ஏறுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது நாற்றம். மழலை குழந்தை. வனப்பு அழகு, உருனா அழகு, சிங்காரம்னா அழகு, வனப்புன்னா அழகு, பார்த்துக்கோங்க. பூரிப்பு மகிழ்ச்சி, பூரிப்பு மகிழ்ச்சி. மேனி உடல். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, வன்கீரைனா வளமான கீரை, மாற்றி வன்மை அப்படின்னா கொடுமை, அந்த மாதிரி இதில் போட்டுறாதீங்க. வன்கீரைனா வளமான கீரை. பரி குதிரை, இது ஏற்கனவே வந்துருச்சு. பரினா குதிரை, வாரணம்னா யானை. முட்டை போய் முழுதாக சென்று. கால் வாய்க்கால் இல்லைன்னா குதிரைக்கால் அப்படின்னு அர்த்தம். கால்னா வாய்க்கால் இல்லைன்னா குதிரைக்கால், ரெண்டு மீனிங் இருக்குது. மறித்தல்னா தடுத்தல், அதாவது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், அந்த பாடலில் கொடுத்துருக்க மீனிங்கை சொல்லியிருக்காங்க. பொதுவாக மறித்தல்னா தடுத்தல், அந்த பாடலில் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து எதிரிகளை தடுத்து நிறுத்துதல். மொத்தமாக மறித்தல்னா தடுத்தல். மாரி மழை. வறண்டிருந்த, வறண்டிருந்த அப்படிங்கிறது தான் வறண்டிருந்தன்னு கொடுத்துருக்காங்க. புகவா உணவாக. மடமகள் இளமகள். நல்கினாள் கொடுத்தாள், நல்கினாள்னா என்ன, கொடுத்தாள். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம், திண்ணையை தான் வந்து முன்றில்னு சொல்லுவாங்க. வீட்டின் இல்லுன்னா இல்லம், முன்றில்னா முன்பக்கம் உள்ள இல்லம், வீட்டின் முன்னிடம். இங்கு வீட்டை குறிக்கிறது, அந்த பாடலில் வீட்டை குறிக்குது. குழி அப்படின்னா நில அளவை பெயர். குழிங்கிறது வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு குழி, இந்த 100 குழி 200 குழி, அந்த மாதிரி குழி கணக்கு தான் சொல்லுவாங்க. அது நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர், சான்கிறது நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல்லை வந்து நெற்மணின்னு சொல்லுவாங்க. அப்போ மணினா முற்றிய நெல்லுங்கிறத குறிக்கும். சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர் தலையில் வைத்திருக்கும் துணிச்சுருள். இப்போ ஏதோ ஒன்று வெயிட்டாக தூக்க போகிறாங்கன்னா, தலையில் ஒரு பானையை தூக்குறாங்கன்னா, பானையை க்ரிப்புக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த துணியை வந்து சுற்றி ரவுண்டாக அழகாக கீழே வந்து அந்த பானைக்கு அடியில் வைக்கிற மாதிரி சும்மாடு ரெடி பண்ணிடுவாங்க. அது பேர் தான் சும்மாடு. சும்மாடுனா பாரம் சுமப்பவர் தலையில் வைத்திருக்கும் துணிச்சுருள்.
சீலைனா புடவை, எங்கள் ஊர் சைடெல்லாம் புடவையை வந்து சீலைன்னு தான் சொல்லுவாங்க. சீலைனா புடவை. மடை, வயலுக்கு நீர் வரும் வழி. மடை மாற்றி விட்றோம், வயலில் வந்து மடை மாற்றி விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியை வந்து இப்படியே பிரிச்சிருப்பாங்க. ஒரு சைடில் முடிஞ்சோன்னா அடுத்த கொல்லைக்கு இப்படி மாத்திரத்தை வந்து மடை மாற்றி விட்றது. அந்த மண்ணை வெட்டி இங்கிட்டு வச்சுட்டு அந்த சைடு தண்ணி போகிற மாதிரி மாற்றி விடுவாங்க. அதுதான் மடைன்னு சொல்லுவாங்க. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் அப்படின்னா உதிர்தல். வையம் அப்படின்னா உலகம். பார்னா உலகம், மேதினினா உலகம், வையம்னா உலகம். அடுத்து வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். வெய்யனா வெப்ப கதிர் வீசும். இடர் ஆழினா துன்பக்கடல். இடர்னா துன்பம், ஆழினா கடல். அப்போ இடர் ஆழினா துன்பக்கடல். சொல் மாலை அப்படின்னா பாமாலை. பான்னா சொல்லுன்னு அர்த்தம். அப்போ பாமாலைங்கிற சொல் மாலைனா பாமாலை. சுடர் ஆழியான், ஆழினா சுடர் ஆழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். அவரை தான் வந்து சுடர் ஆழியான். ஆழியான்னா திருமால். சுடர் ஆழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தகழி அப்படின்னு, தகலினா அகல் விளக்கு. தகலினா அகல் விளக்கு இம்பார்ட்டண்டானது. ஞானம்னா அறிவு. நாரணன் திருமால். வித்து விதை. ஈன பெற. ஈனனா பெற. நிலன் அப்படின்னா நிலம். களை வேண்டாத செடி. களை அரிக்கிறது, களை பிடுங்கிறது இப்படிலாம் சொல்லுவாங்க. வேண்டாத செடியை அகற்றுறது. பைங்கூழ் பசுமையான பயிர். வன்சொல் கடுஞ்சொல். சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு. தாரணி அப்படின்னா உலகம். பார்னா உலகம், மேதினினா உலகம், தாரணினா உலகம், ஞானம்னா உலகம், தத்துவம் உண்மை. இது எல்லாமே இதில் வந்தது தான். இதில் வந்ததை நீங்கள் தொகுத்து எழுதிக்கிட்டிங்கனாலே போதும். இரக்கம் கருணை. பேதங்கள் வேறுபாடுகள். பேதங்கள் வேறுபாடுகள். அவ்வளவுதான். 6th to 8th உள்ள சொற்பொருள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நியூ சிலபஸில் உள்ள 9th 10th சொற்பொருள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி சொன்னால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இல்லை இதுவே ஓகேவா, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.